நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப வந்து வானதி வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ரவுடி பையனாகவும் ஒரு அடங்காதவனாகவும் தெரிஞ்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்காரு அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வானதி வந்துட்டு பெங்களூர் கூட்டிகிட்டு போனார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து நல்ல ஒரு பேரே வாங்கிட்டார். அது பார்த்தீங்கன்னா வானதிக்கு தெரிஞ்சு வானதி ரொம்பவுமே சந்தோஷமாக பண்ணி பாண்டியன் கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண வராங்க. அது எக்ஸ்ப்ளோரும் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம பாண்டியனுக்கும் வானதிக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா சேரன் அண்ணாவோட குடும்பம் எல்லாமே பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு உண்மையா இல்லையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் அண்ணன், சேரன் அண்ணா, சோழன் இவங்களும் இல்லாமல் ஒரு கல்யாணம் நடக்குமோ அப்படின்றது நமக்கு தெரியல. பார்க்கலாம். நம்ம சேரன் அண்ணாக்கு நடக்கவே பாண்டியனுக்கு நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களிடையே வந்துட்டு இது வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வானதியோட ஃபேமிலியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வானதிக்கு வந்துட்டு அன்னைக்கு போன தடவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயிலில் கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம பாண்டியன் வர வச்சு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. வானதிக்கு பாண்டிக்கு இடையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி வந்து நடக்குது என்ன, அந்த சண்டையிலேருந்து மீறுவாங்களா இல்லை திரும்ப வந்து சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.